பெங்களூர்லேருந்து பை ட்ரெயின் வந்து சென்னை வந்துட்டு இருக்கும்போது ராணிமுத்துக்காக ஒரே நைட்டில் அந்த ட்ராவலிங் டைமில் மட்டும் அப்போவே எழுதி முடிச்சிருக்கார். அன்று உணர்கள் லிட்டரலி என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு எனக்கு கதை. அது அந்த ஒரு மென்டாலிட்டி. உங்களுக்கு அந்த கதை ஒரு மாதிரி ரொம்ப ஆஃப் பீட்டுன்னு தோணலையா சார்? அது ஒரு ஜென்ரல் டிப்பிக்கல் கமர்ஷியல் படம் கிடையாது இல்லையா? அது கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னா பட் டிஃப்ரெண்ட்டான படம், எனக்கு சேலஞ்சிங்கான படம். இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஒரு பேட் நேம் க்ரியேட் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் ஷங்கரோட வந்து இஸ் த எக்ஸ்பென்சிவ் டைரக்டர்ன்ற மாதிரி. பிகாஸ் ஏன்னா அவங்களுடைய ஃபால்ஸ் எல்லாம் வந்து தப்பு பண்ணுறவங்க எல்லாருமே வந்து மற்றவங்க மேலே பழி போகிறது தானே செய்வாங்க. ஸோ அது மாதிரி ஒரு ஃபால்ஸான ஒரு இது வேறு க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு அது வேறு ஒரு சேலஞ்சிங்காக இருந்தது. ஓகே, அதனால் கம்மியான பட்ஜெட், நான் வந்து கம்மி பட்ஜெட்லேயே நான் வந்து பெஸ்ட்டு ஒன்று பண்ணி காட்ட முடியும், அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அதை படித்து பார்த்தேன், பிடிச்சிருந்தது. சார் நான் பண்ணி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி 3 days நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸில் தான் இந்த லாக் பண்ணிவிட்டு 3 days வெளியிலவே வரல. ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க? ஃபுல்லாக வந்து மொத்தம் எழுதி முடித்து பிரிண்ட் அவுட் எடுத்து அப்போவே டைப் அடிக்க அப்போவே நான் இதுதான் பண்ணுவேன். கம்ப்யூட்டரில் ஃபுல்லாக அடித்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தேன். அது எந்த இயர் சார்? அது 2000. ஓகே. ஸோ 2001 வந்து மூவி காட் ரிலீஸ்டு. பட் நிறைய கிரிட்டிக்கல் அக்ளைம் நிறையா இருந்தது சார் அந்த படத்துக்கு. வரைக்கும் மூவி நான் பார்த்துருக்கேன், நிறைய 3-4 தடவை பார்த்துருக்கேன். அந்த கதை, அந்த மூவி நீங்கள் எடுத்த விதமே வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆஃப் லைக் இரானியன் மூவி அண்ட் மோர் ஆஃப் அன் ஹாலிவுட். அவங்க தான் தைரியமாக அந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுப்பாங்க. தமிழ்லலாம் இந்த 2 குட்டி பசங்களை வச்சு அவங்களோட ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி எடுத்து பெரியவங்க அதை எப்பயுமே வந்து தப்பான சைட்லேயே அதை பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து சுஜாதா ரொம்ப சைக்கலாஜிக்கலாக அப்ரோச் பண்ணதை வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்தீங்க. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு பிரிங் இட் ஆன் த ஸ்க்ரீன் இல்லையா? அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கைண்ட் ஆஃப் மூவி தான் சார். அது என்ன வந்து நார்மலாக அதுவும் நீங்கள் எடுத்த பீரியட் சொல்கிறேன் 2000-2001 இப்போ 24 வருஷம் ஆச்சு அதுக்கு. இல்லை சார், இப்போ வந்து அந்த சில்ட்ரன்ஸ் ஃபிலிம், அதே சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்ன்றது அந்த படம் தான் ஃபர்ஸ்ட். வேறு எந்த படமும் வந்து எனக்கு தெரிஞ்சு இல்லை. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சில்ட்ரன் ஃபிலிம் கிடையாது சார். இட் இஸ் நாட் ஃபார் சில்ட்ரன். சில்ட்ரன் ஃபிலிம் ஃபார் அடல்ட்ஸ். அதுதான் அங்கே வித்தியாசம். அதுதான் நான் உங்ககிட்ட சொல்லும்போது முதல்ல சொன்னேன். இட் இஸ் மோர் லைக் கைண்ட் ஆஃப் அன் இரானியன் மூவி ஆர் ஹாலிவுட் மூவி வேர் சில்ட்ரன் இஸ் ஆக்டிங் பட் வியூவர்ஸ் வில் பி அடல்ட்ஸ். அதுதான் நீங்கள் பண்ண படம். ஏன்னா இது சில்ட்ரன் மூவி கிடையாது. லைக் வந்து ஒரு கந்தன் கருணை மாதிரியோ ஒரு இந்த மாதிரியோ ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரி குழந்தைங்க போய் வாட்ச் பண்ணுறது, ஒரு அந்த மைடியர் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி கிடையாது. ஆக்சுவலாக இட் இஸ் அ மூவி ஆக்டட் பை சில்ட்ரன் பட் ஃபார் அடல்ட்ஸ் இல்லையா? அதுதான். பட் இதில் நீங்கள் நிறையா இன்டர்வியூவில் உங்களோட சொல்லியிருக்கீங்க. பட் இந்த இன்ஜினியர் என்னோட ஒரு சின்ன ஒரு ஐடியாவை உங்ககிட்ட சொல்கிறேன். இன்ஜினியர் வந்து டோட்டலாக உங்களோட ஸ்கிரிப்ட் இல்லையா? அதுக்கு வந்து சுஜாதா சார் டயலாக்லாம் இருந்தாங்க. the movie for some reason it got shelved. Okay, with all the இது. பட் அது ஏன் சார் நீங்கள் வந்து ஒரு நாவலைசேஷனோ இல்லை சீரியலோ பண்ணக்கூடாது? இந்த சீரியலை பண்ண முடியாது சார். அது வந்து ஏன்னா வந்து தட் இஸ் த வெரி எக்ஸ்பென்சிவ் தட் இஸ் த விஷுவல் கிராண்ட்னஸ். ஓகே. அண்டு இன்றைக்கும் அது வந்து அப் டு டேட் ஆப்ஜெக்ட். அதை வந்து மறுபடியும் வந்து ரீமேக் பண்ணலாமே ஒழிய வேறு ஆர்டிஸ்ட்டை வச்சு மூவியாக வச்சு பண்ணலாம். அது சீரியலெல்லாம் பண்ண முடியாது. ஓ, லார்ஜ் ஸ்கேல். ஓகே. மூவியாக பண்ணால் தான் ஜஸ்டிஃபை ஆகும். ஓகே. ஸோ அதனால் வந்து பட் தட் இஸ் அபவுட் 20 years மேலே ஆச்சு இல்லையா? அது 97 சார். ஓ, 97 ஆச்சு. ஆல்மோஸ்ட் 26-27 years ஆச்சு. ஸோ பட் அவ்வளோ ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் வந்து சுஜாதா சார் டயலாக் எழுதினது, உங்களோட ஸ்டோரி ஐடியா அப்படின்னு இருக்கும்போது மூவியாக எடுத்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது நடக்கட்டும். ஐ ஒன்லி விஷ் ஃபார் தட் ஆக்சுவலி. அது வேறு யாரும் பண்ண முடியும். பட் அதர் திங் வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுக்கே தெரியும் வந்து மூவி நிறைய மூவி வந்து எக்ஸாம்பிள் வந்து விக்ரம், அவர் வந்து அதை கம்ப்ளீட்டாக வந்து நாவலைஸ் பண்ணணும்னு தானே குமுதத்திலே வர விட்டார் அவர். அந்த மாதிரி எதுவும் ஐடியா இருக்காதா அப்படின்னு கேட்குறேன். எனக்கு அந்த அட்லீஸ்ட் டு மேக் பீப்புள் அவேர் ஆஃப் தட் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி இஸ் அவைலபிள் அப்படிங்கிறது. ஆக்சுவலி வந்து அது என்ன ப்ராப்ளம்னா சார், இது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எழுதும்போது இருக்குது தெரியுமா? இப்போ வந்து விக்ரம் எடுத்திங்கன்னா அது வந்து ஆக்சுவலி தட் இஸ் நாட் ஸ்க்ரீன் பிளே, தட் இஸ் த ட்ரீட்மெண்ட்.
ட்ரீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் வெர்ஷனாக இருக்கும்போது நம்ம நாவலை கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி. ஒன்ஸ் வந்து அது ஷார்ட் டிவைட் பண்ணி வந்து ஷூட்டிங் ஸ்கிரிப்டாக எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கஷ்டம். அதை வந்து நம்ம வந்து இதை கன்வெர்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கேருந்து ட்ராலி போடுறோம், இந்த ட்ராலி லெஃப்ட் டு ரைட் ட்ராலி போகுது, ஸோ இந்த டைலாக் இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது, இவ்வளோ டீட்டெயில்ஸ் எங்களுக்கு டைரக்டருக்கு தேவைப்படுது. சரி. அந்த டீட்டெயில்ஸ் எழுதி முடிச்சிட்டு பிறகு அதை வந்து நாவலாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ கஷ்டம். கொஞ்சம் கஷ்டம். அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலி அன்ரிலேட்டடாக போகணும் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து நீங்கள் வந்து எய்ம் பண்ணது பெருவோம் சந்திப்போமில் வந்துட்டு அண்ட் தென் அது அப்போ உடனே அவர் ஹெஸ்டேட் பண்ணதுனால இன்ஜினியர் ஆரம்பிச்சுட்டு. இல்லை அவர் ஹெஸ்டேட் பண்ணதுக்காக இல்லை, பட் எனக்கு கரெக்டான ப்ரொடக்ஷன் வந்து அமையல. ஃபஸ்ட்டு படம். அண்ட் இன்னொரு ரீசன் கூட உங்களுக்கு தெரியும் சார், நான் சொல்ல வேண்டியதில்லை, பட் இன்னொரு ரீசன் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? அவரோட ப்ரீவியஸ் நாவல்ஸ் நிறைய ஒரு மாதிரி மோசமாயிடுச்சு. லைக் சம் ஆஃப் இஸ் பெஸ்ட் நாவல்ஸ். காயத்ரியில் ஆரம்பிச்சு கரையில் அம்சன் பூ வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி அது அந்த மாதிரி இது கூட இருந்திருக்கலாம். கரெக்டாக. ஆனால் பட் அவருக்கு அந்த ஒரு ஹெசிடேஷன் எப்பவுமே இருந்தது. அவருடைய கதையை வந்து இன்னொன்று என்னென்னா வந்து அவருடைய டைலாக்கை வந்து சினிமாவில் கொண்டு வர்றதுன்றது ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் சார். ஏன்னா அந்த ஃப்ளோயிங்ன்றது வேறு. ஓகே. நம்ம படிக்கும்போது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து அதை இமேஜினேட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறது இல்லை சார். எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லி ரைட். ஏன்னா எனக்கு வந்து இந்த ஸ்ரீரங்கத்து தேவதைகள் வந்து சப்போஸ் டு பி ஹிஸ் மாஸ்டர் பீஸ் அக்கார்டிங் டு சம் பீப்புள். அது வந்து டிவியில் சீரியலாக எடுத்து 7 சேனல் எடுத்தாங்க. அதை வந்து பார்க்கும்போது எனக்கு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அது ஏன் புரியுது. டயலாக் ரமணியன் பார்த்து ரொம்ப பேஜாரானேன். ரமணியன் வந்து பெரிய ரைட்டர் நான் இல்லைங்களா ஆக்சுவலாக. ஆனால் வந்து சுஜாதாவோட கதைக்கு அவர் டைலாகை யூஸ் பண்ணலாமே, ஏன் போய் ரமணியன் டைலாக் எழுத வைக்கணும் அப்படின்னு கூட ஒரு இது வந்தது ஆக்சுவலாக. அந்த ஒரு ரீசனே வந்து நான் வந்து ஸ்ரீரங்கத்து தேவதைகள் பார்க்கவே இல்லை ஃபுல்லாக. இது ஏன்னா அந்த கதையை வந்து ஸ்ரீரங்கத்து தேவதைகள் வந்து 10 தடவை 15 தடவை 20 தடவை படித்து இதை இப்படி மாற்றி இவங்க உல்ட்டா பண்ணி எடுக்கிறாங்க. யாரோ வந்து ஒருத்தர் வந்து அதுக்கு டைலாக் எழுதுறாரு அப்படிங்கும்போது அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஃப்ளோன்றது தான் சார். ஏன்னா வந்து அவருடைய இது வந்து ரைட்டிங்கில் வந்து ஃப்ளோ நல்லா இருக்கும் மொழியாக வந்து அதை வந்து ஒரு ஸ்க்ரீனில் கொண்டு வரும்போது வந்து இஷ்டம் அந்த லாங்குவேஜ் வந்து ஒத்து வரதில்லை. அதனால தான் என்ன வந்து அவருடைய டைலாக்னுடைய கான்செப்ட் அப்படியே வச்சுட்டு பேசி பார்த்து தான் நாங்கள் வந்து அதை இது பண்ணுவோம். அப்படி தான் வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் நிலா காலமாகட்டும் இதாகட்டும் வந்து அவருடைய மேட்டர் இருக்குமே வழியே வந்து கொஞ்சம் லாங்குவேஜ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். கொஞ்சம் அதாவது இல்லை சார். இதில் ஒரு அன்ரிலேட்டட் டைவர்ஷன் அப்படின்னா செல்லமே உங்கள் படம் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு சீன்லேயே விஷாலை வந்து காமிக்கும் போது கல்யாணம் பண்ணிட்டு உள்ளே வந்தோன்னே அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு கங்க்ராட்ஸ் உனக்கு புது வேஷ்டி மோதிரம்லாம் கிடைச்சான்னு அது கூட ஒரு பொண்ணு கொடுப்பாங்க. அது டிப்பிக்கல் சுஜாதா. ஆமாம். அவர் வந்து அதாவது கனையாளியின் கடைசி பக்கங்கள் எழுதியிருக்காரு, நிறைய இதில் எழுதியிருக்காரு. அது பார்த்த உடனே டக்குன்னு அவர் டைலாக்னு தெரியும். பட் அது பார்த்த உடனே அவரோட பிராண்ட் டைலாக் அது ஆக்சுவலாக கூடவே ஒரு பொண்ணை கொடுப்பாங்க அப்படிங்கிறது அதெல்லாம் எடுக்கலாம் இல்லையா நீங்கள்? அது மாதிரி நிறைய விஷயம் அவர் ஏன் இப்போ எடுக்கிற படத்தில் கூட வந்து அவருடைய எஃபெக்ட் நிறைய பேர் நிறைய இருக்கும். இந்த இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்ன்ற ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன், புரிஞ்சு போச்சு. அதில் வந்து கிளைமேக்ஸ் எழுதி வந்து இது எடுக்கும்போது வந்து கஸ்தூரி நடித்தாங்க. அதில் கஸ்தூரி வந்து இந்தியன் படத்தில் வந்து ஆமாம் இவருக்கு சிஸ்டராக வருவாங்க. ஆமாம். ஸோ அதனால் அவங்க இப்போ பார்க்கும்போது கிளைமேக்ஸ் கொடுத்தேன். நான் அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கேன். நான் படித்தோடனே சுஜாதாவை உயிரோடு இருந்துச்சு அந்த மாதிரி. அந்த டிப்பிக்கலாக ஏன்னா அவர் கூட இருந்தது எனக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் சார். இருக்கும். ஏன்னா அவரை ஒரே ஒரு தடவை பார்த்து அவர் கூட அவர் புத்தகத்தை படித்த எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்கும்போது நீங்கள் கூடவே இருந்திருக்கீங்க. ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த இன்ஃப்ளூயன்ஸ் நிறையவே இருப்பாங்க. பட் செல்லமே மாதிரி இந்த மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் நீங்கள் ஏன் போகல? ஏன் வந்து அதை அதுக்கப்புறம் வந்து நான் இப்படி என்ன வந்து ஐ எம் நாட் 100% சினிமா. ஓகே. கமர்ஷியலாக இல்லை அப்படி கமர்ஷியலாக கிடையாது. என்னுடைய லைஃப் இது வேறு சார். படிக்கணும். ஓகே. அவ்வளோதான். எழுதணும். எனக்கு வேற ஒரு இதெல்லாம் கிடையாது. தட் மீன்ஸ் வந்து சோஷியல் அப்போ வந்து எங்கேயோ போய் சுற்றிட்டு வரணும். காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து மினிமம் ஒரு 10-20 பேஜாவது படிச்சிருவேன், இல்லை எழுத ஆரம்பிச்சிருவேன். ஈவினிங் ஆச்சுன்னா சினிமா பார்ப்பேன். மற்றபடி வந்து எனக்கு அந்த சினிமா கண்ட்ருக்கு வந்து ஒரு இது இருக்குது. அதாவது நிறைய இடத்துக்கு போகணும், ஐடியாவில் நிறைய பேர்கிட்ட மீட் பண்ணணும்.
நிறைய பார்ட்டிஸ் அது இதெல்லாம் போகும். இல்லை சார், நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்னா, நீங்கள் வந்து முதல்ல வந்து ரொம்ப ஆஃப் பீட்டாக அந்த கதை அன்று உணர்கள் கதையை வந்து நிலா காலம்னு எடுத்துட்டீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மூவியாக வந்தது செல்லமே தான். செல்லமே வந்து டோட்டல் கமர்ஷியல் மூவி ஆக்சுவலாக, ஆல் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ். விவேக்கோட ஜோக்கு, அது அவரோட சண்டை அண்ட் ரீமா சென்னோட பாடுற டூயட், அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட் எல்லாமே. பட் திருப்பி வந்து நீங்கள் வந்து அடுத்த படம்னு போனது வந்து லைக் ஆனந்த தாண்டவம். அது எகெயின் ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் தான். அது பிரிவும் சந்திப்போம் தான் நான் வந்து அது மாற்றி பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸ் சார். கமிட்மெண்ட்ஸ் நான் வந்து இப்போ அப்புறமா சிவாஜியில் ஒர்க் பண்ணேன். அது ஒரு 1.5 years. எங்கள் டைரக்டருடைய படங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணுறது. திரும்ப நடுவில் வந்து கரிகாலன்னு சொல்லி ஒரு படம் பண்ணுறது. ஒரு 2-3 விஷயங்கள் வந்து டைம் இதாகிட்டு போயிட்டு இருந்தது. ஸோ இப்போது இந்தியன் 2 கூட ஸ்கிரிப்ட் எழுதுகிற ஒரு 2 years. ஆமாம், நீங்கள் சொன்னீங்களே அதோட அதுக்கப்புறம் இப்போ இது கரிகாலன் வந்து நான் முன்னால் படித்த ஞாபகம், விக்ரம் நடிக்கிறதா தட் காட் ஷெல்ப்ட். ஓ, ஸோ அது ஸ்டார்ட் பண்ணவில்லை. அது ஆல்ரெடி வேறு யாரோ ஒரு டைரக்டர் வச்சு பண்ணி அதுக்கப்புறம் நான் டைலாக் நான் எழுதினேன். ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே டைலாக் எல்லாம் அது ஒரு பீரியட் நீங்களே டைரக்ட் பண்ணுற மாதிரி? ஆமாம், நானே டைரக்ட் பண்ணுற மாதிரி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து இதுலலாம் போட்டு இது பண்ணும்போது கடைசியில் அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னுடைய பட்ஜெட் வந்து அதோடு சேர்த்து வந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும் சுச்சுவேஷன். ஸோ அதனால் வந்து ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி லைக் வந்து நீங்கள் இப்போ எடுக்கிறது வந்து மூவிஸ்லாம் இப்போ லைக் மூவி ஃபார் த டிவி மாதிரி எடுக்கிறீங்களா, இல்லை ரெகுலர் தியேட்டர்ஸ் ரெகுலர் படமே தான் எடுக்கிறீங்களா? ஸோ அதுதான் எடுக்கிறீங்க, நாட் ஃபார் த வெப் சீரிஸ் மாதிரி. அண்ட் இன்னொன்று சார், இப்போ உங்களை மாதிரி என்னோட இன்னொரு பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னு, நான் எனக்கு தெரிஞ்ச ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில பேர்ட்டு நான் உங்களை மாதிரி எங்களோட கேட்டிருக்கேன். அவரோட கதைகள் வந்து நிறைய கதை வந்து வெப் சீரிஸாக எடுக்கலாம். ஆமாம், அது நீங்கள் அது மாதிரி எதுவும் இல்லை? நான் ஆக்சுவலி வந்து ஒரு சாருடைய கதைகள் வந்து சுஹாசினி மேடம் கரெக்டாக பண்ணாங்க. ஒரு ஷார்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் நான் சொல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி. மற்றபடி வந்து அவருடைய சில கதைகள் சினிமாவும் பண்ணலாம். அதுக்கு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இந்த வெப் சீரிஸ் இது மாதிரி பண்ணோம்னா வந்து தட் இஸ் இது என்ன சார் இது கேட்குறேன். இப்போ நான் வந்து ஃப்ரம் தி ஃபேன் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு அந்த ரீச் நல்லா இருக்கும். இல்லை சார், இப்போ அதான் இப்போ வந்து ஒரு முத்துராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி நீங்கள் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்க, அவரோட கதைகள் வந்து வெப் சீரிஸ் எடுக்கலாம் சார். பட் என்னன்னா வந்து அது நிறைய மெனக்காட வேண்டிய சுச்சுவேஷன். ஓகே, இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் வந்து அது ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ட்ரெண்டிங்காக இருப்பாரு. இப்போ வந்து முத்துராஜ் அப்படின்ற ஒருத்தர் சாருடைய அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து நீர், நிலம், நெருப்பு, பஞ்சபூதங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது போட்டு அதில் சுஜாதா சார். ஆனால் தூர்தர்ஷனில் வந்துச்சே சார், அது வந்துடுச்சு. பட் அதில் வந்து அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒரு கதை இருக்குது. சாருடைய இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று என்ன ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி கொடுக்க சொன்னாங்க. நான் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி டைலாக் பண்ணி கொடுத்தேன். அதில் நான் எடுக்கல. ஒரு ராக்கெட்டில் ஒரு சயின்டிஸ்ட் போவாங்க அந்த அங்கே திரும்ப வர மாட்டாங்க சார். அது வந்து அதாவது எதுன்னு சொன்னால் வானத்தில் ஒரு மௌனத்தாரகை அது ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எழுதி ஃபுல் டைலாக் கூட எழுதி. அது மாதிரி சம்திங் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் எஸ்பெஷலி வந்து அது பண்ணுறதா என்னன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணலாம். சயின்ஸ் ஃபிக்ஷன் வந்து ரொம்ப எனக்கு நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ஃப்ரம் டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் சார். எப்படின்னா அவரோட இந்த திசை கண்டேன் வான் கண்டேன் படிச்சிருப்பேன். ஆமாம், சிரிச்சு வயிறு புண்ணாயிடும். அந்த அளவுக்கு ஒரு காமெடியாக வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதுறது ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர். அந்த மாதிரி இங்கிலீஷில் கூட எழுத மாட்டாங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சமீபத்தில் மேபி ஒரு 3-4 years இருக்கும்னு நினைக்கிறேன், ஜெயம் ரவி நடித்து டிக் டிக் டிக்னு ஒரு படம் வந்து. ஆமாம், அந்த கதை கிட்டத்தட்ட அதே கதை. ஆனால் என்ன ஒன்று அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நான் கூட ஃபேஸ்புக்கில் நம்ம குரூப்பில் போடும்போது போட்டிருந்தேன், அதை சீரியஸாக ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து எவ்வளோ தூரம் கிளிக் ஆச்சுங்கிறது தெரியல. ஐ மீன் நான் கமர்ஷியலாக சொல்கிறேன். பட் அந்த கதையை அப்படியே
காமெடியாக கொண்டு போயிருந்தா மேபி ரிசப்ஷன் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவு காமெடியாக சயின்ஸ் ஃபிக்ஷன் யாருமே எடுக்க முடியாது. இல்லை அவருடைய இது எல்லாமே வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அவர் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு அவர் கடவுள் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி தான் நினச்சாங்க அவரோட ரைட்டிங்கை பார்த்தா. ஏன்னா அதில் வந்து அந்த கதையில் வந்து பாரி உபகுப்தர் அப்படின்லாம் வந்து ஆமாம் சிரிச்சு வயிறு கொண்டாடிடும். அவங்க வந்து பண்ணுற கூத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் நல்லா இருக்கும் அந்த கதையில். அவ்வளோ நல்ல கதை அது. அதை வந்து இதில் வந்து சார் நம்ம குரூப்லேயே வந்து உல்லாஸ் நாயக்னு பேரில் எழுதிட்டுருக்காரு. அவரோட பேர் கணேஷ்குமார் பேர். அவர் வந்து கொஞ்சம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் தான் கொஞ்சம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணிட்டு அவர் இந்த வெப் சீரிஸை எடுக்கணும் அப்படின்னு சீரியஸாக வந்து மேடம் சுஜாதாவை அப்ரோச் பண்ணணும்னு பார்த்து பண்ணார் அவர். ஆக்சுவலாக நான் அதில் இன்வால்வ் ஏன்னா நான் வந்து ஈவன் தோ ஐ நோ ஹிம், நான் அதில் இன்வால்வ் ஆகல, எனக்கு வந்து அது அவ்வளோவா தெரியாது. பட் அவங்க போய் டைரெக்டாக கேட்டபோது வந்து அவங்க சன் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இவரால் அங்கே அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண முடியல. ஸோ அது அப்படியே ஒரு மாதிரி இட் இஸ் ஹேங்கிங். அது அந்த இது அது ஆக்சுவலாக அவங்க அவர் அப்படி தான் நினச்சார். வெப் சீரிஸ் வந்து மொத்த ரைட்ஸும் வந்து மேடம் மேலே தான், மேடம் கிட்ட தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க வந்து பசங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து தே ஹேவ் டு கிவ் தட் பர்மிஷன். சார் இதில் வந்து எல்லாருக்குமே இதை பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் சார். எப்படின்னா சுஜாதாவோட ஒரு அவ்வளோ பெரிய அந்த படைப்புகள்லாம் வந்து அது வந்து சரியாக அவங்க ஃபாலோ பண்ண முடியாமல் போனது வந்து மெயின் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க 2 பேருக்கு தமிழை படிக்க தெரியாது. அது அவரே சொல்லியிருக்காரு நடன. அதாவது ஒரு இதில் வந்து கற்றது பெற்றவங்களை வந்து அவரோட 70th பர்த்டே பற்றி ரொம்ப தமாஷாலிட்டு பார்க்கில் போய் உட்காந்தேன், ஒரு தாத்தா வந்தார், கை அப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி கரெக்டாக சொல்லி கடைசியில் உங்களுக்கு 80 வயசு ஆச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சேன்னா நேற்று இதே இடத்துல வந்து இதே கதையை சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் வந்து ஜாஸ்தி நான் சொன்னேன்னு சொல்கிற மாதிரி ஒரு இதை எழுப்பார். அவர் ரொம்ப ஹிலாரியஸாக இருப்பார். அதை பார்த்துட்டு எல்லாரும் சிரித்த மாதிரி அடுத்த வாரம் கற்றது பெற்றவங்களை வந்து என் பையனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்த்துட்டு சிரித்ததை கேட்டுட்டு என் பையன் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி அப்படி என்னதான் எழுதியிருக்கேன்னு கேட்டான். பிகாஸ் ஹி டசன்ட் நோ தமிழ். அது ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது தெரியல. ஏன்னா மேபி ஓகே அவங்க பிகாஸ் பெங்களூரில் சின்ன வயசுலேருந்து படித்ததுனால அவங்களுக்கு தமிழ் தெரியல. ஆனால் அது வந்து ஒரு பெரிய லாஸ் ஃபார் தம். சச் அ கிரேட் ஒரு இவர் வந்து அவர் அவ்வளோ எழுதியிருக்காரு. அதை படிக்க என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணாலும் சார் இட் டசன்ட் டூ ஜஸ்டிஸ் டு ஹிஸ் ஒர்க். ஆன்சர்ஸே கிடையாது. ஆமாம், அது வந்து எந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் வந்தாலுமே இட் இஸ் நாட் கோயிங் டு ஜஸ்டிஃபை ஹிஸ் புக்ஸ் ஆக்சுவலாக. அந்த மாதிரி தான். பட் நீங்கள் வந்து அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஃபர்தராக நீங்கள் அதை ஒன்று எடுத்துகிட்டு போகலையா? அவரோட இது வந்து கதையை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா. எனக்கு சுச்சுவேஷன் சரியாக அமையலை. ஓகே ஓகே. நான் வந்து ஆல்ரெடி நான் சாரோடு இருக்கும்போதே பண்ணி வச்ச சப்ஜெக்ட்ஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பண்ணிட்டு இருக்க சப்ஜெக்டே வந்து ஆல்மோஸ்ட் சாருக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் வந்து. பட் அது இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கரெக்டான வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமையும்போது கண்டிப்பாக. ஏன்னா சார் உங்களுக்கு தெரியும் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அந்த கடவுள் வந்து இருந்தார் ரொம்ப ஃபேமஸான ட்ராமாவே பூர்ணவசலாம் நடித்து அவர் இவர் வந்து மணி சார் நடித்து டெல்லி மணி சார் நடித்து ரொம்ப பிரமாதமாக பண்ணது. அது ஆக்சுவலாக மூவியாக எடுத்தால் கூட ஐ டோன்ட் நோ அபவுட் தி கமர்ஷியல் பார்ட் ஆஃப் இட். பட் அது வந்து பொருத்தமாக இருக்குமாங்கிறது தெரியல. என்னென்னா வந்து அவருடைய இது வந்து நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் அப்படின்ற ஆங்கிள் வந்து பார்க்கக்கூடாது சார். அவர் என்ன எழுதியிருக்காருன்றதை வந்து நம்ம பர்ஃபெக்டாக எடுத்துக்கணும்னாவே வந்து போகும். அது ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து ஆக்சுவலி வந்து நான் பிரிவன் சந்திப்போம் எடுக்கும்போதே வந்து அதை பற்றியான வந்து விமர்சனம் வந்து இது செல்ஃபில் வைக்க வேண்டியது சப்ஜெக்ட் இது வந்து ஏன் இப்போ பண்ணுறதுங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. பட் நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரைட்டிங்கை வந்து நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அது வந்து அதனால தான் எனக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து என்னுடைய மற்ற படங்களை விட வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் அந்த படம். நல்ல படம் இது வந்து ஆனந்த தாண்டவம் வந்து இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே. நிறைய பேர் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆனந்த தாண்டவம் படத்தை அந்த ஹீரோ தான் காணாமல் போயிட்டார். தமனாலாம் இப்போ எங்கேயோ போயிட்டாங்க. அந்த பொண்ணால் வெரி இன்வால்மெண்ட்டோட பொண்ணு, சின்ன பொண்ணு வெரி இன்வால்வ் அந்த பட் அதில் வந்து எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்சது என்னென்னா அவங்க அப்பா கேரக்டர் அப்படியே கொண்டு வந்தார். கிட்டி வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சது எனக்கு. அது மாதிரி அனதர் கேரக்டர் விச் இஸ் வெரி லவ்லி கேரக்டர் வந்து அந்த ரத்னாவா நடித்தவங்க அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. மோர் தேன் தமன்னா அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க.
பட் இந்த ஹீரோவுக்கு வந்து அவ்வளோ நல்லா எமோட் பண்ண தெரியல. அந்த ஓகே அது ஹீரோவே வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து லவ் சிக்னஸ் வந்த மாதிரி தான் படம் பூராமே இருப்பான்னு சுஜாதா எழுதிப்பாரு. அது மாதிரி இருந்தாலும் மோத்தரில் அவர் அப்படியே இருந்துட்டார். பட் கிட்டி கேரக்டர் வாஸ் ரியலி கிளாஸ். உங்களோட செலெக்ஷன் ஃபார் கிட்டி ஃபார் தட் கேரக்டர் வந்து அவங்க அப்பா எல்லாத்தையுமே கேஷுவலாக எடுத்துக்கிறது. அதாவது ஒரு ஒரு சீனில் வந்து சுஜாதா எழுதிப்பாரு, எங்கள் அப்பா எதையுமே கண்டுக்க மாட்டார், வீட்டில் வந்து இதுக்கு வந்து திவ பிரபந்தத்துக்கு பக்கத்தில் வந்து இது வந்து ஹெரால்ட் ராபின்ஸ் புக் இருக்கும் எழுதிப்பார் அவர். அது மாதிரி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டியோட கேரக்டர் ஒரு ஒரு ஜாலியான கேரக்டர், நல்லா வந்து பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர், அது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதனால இப்போது மற்றபடி வேறு ஒன்றும் இம்மிடியட்டாக அவரோட கதையை எடுக்கிற மாதிரி ஒன்றும் ஐடியா இல்லை சார். எனக்கு வந்து 2-3 சப்ஜெக்டே வச்சு எடுக்கணுன்ற ஒரு இதில் இருக்கேன். ஏன்னா இப்போ சுச்சுவேஷனை பொறுத்துருக்கு சார். ஓகே. நம்மளுக்கு வந்து இப்போ சம்டைம்ஸ் வந்து பெரிய ஸ்கேலில் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ வந்து ஒரு சப்ஜெக்ட் தேடிட்டு இருக்கும். ஸோ அப்போ வந்து இதை பண்ணலான்னு இருக்கும். அது வந்து அந்த சப்ஜெக்டை வந்து ப்ரொடியூசர் சைடும் ஒத்துக்கணும். அது மாதிரி நிறைய சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஸோ நல்லபடியாக வரட்டும் சார். இதில் ஏன்னா எங்களோட ஒரே ஒரு ஆசை என்னென்னா மோர் தேன் எனிதிங் எல்ஸ் மற்ற டேரக்டர் வந்து ரொம்ப கமர்ஷியலாக பெரிய லெவலில் இருக்கக்கூடிய டேரக்டர் வந்து எடுக்கிறதுக்கும் உங்களை மாதிரி சுஜாதா முழுக்க முழுக்க படித்து ஒருத்தர் எடுக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதில் அது வந்து எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நிலா கலமண்ட் செல்லமே மாதிரி சொல்லலாம். இன்சிடென்ட்லி அந்த படத்தை நான் ரீசெண்டாக கூட ஒரு தடவை பார்க்கும்போது அது உங்ககிட்ட கேட்கணும்னு வச்சு இப்போ தான் ஞாபகம் வருது. அந்த கோல்டு மேலே மெர்க்குரி தடவி மறைக்கிறது அப்படிங்கிற ஐடியா நீங்கள் கொடுத்ததா இல்லை அவரே? அது ஆக்சுவலி வந்து நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிடுங்க சார். அது வந்து அது வந்து ஏதோ ஒன்று இடத்துல வந்து புக்கில் படிச்சு தான் மெர்க்குரி தடவி சொல்லுது. அதுக்கப்புறம் ரியல் மெர்க்குரியும் போட்டு தடவி தான் எடுத்தோம். ஆக்சுவலி அப்போ தான் தெரியும் அந்த மெர்க்குரி தம்மா இவ்வளோ தான் இருந்தது. அது வாங்கிட்டு அந்த ஆர்ட் டைரக்டர் வாங்கிட்டு அது தூக்க முடியல என்னால். ஓகே. இருக்கும். ஆமாம். அவருக்கு அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த படத்தோட ஹைலைட் அது ஆக்சுவலாக அந்த கோல்டு ஸ்டாச்சுக்கு பூரா. அண்ட் அது கண்டுபிடிக்கிறதும் நீங்கள் நல்லா வச்சுருப்பீங்க. அந்த வாட்சில் வந்து ஒரு இடத்துல பட்டு வெள்ளை இருக்கும், அதை வச்சுட்டு. ஏன்னா அட்லஸ் அதர்வைஸ் இன்கம் டேக்ஸ் ரைடுக்கு வர்றவங்க அவ்வளோ உற்சாலியாக இருந்தால் தான் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா இது வந்து மோர் ஆஃப் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் அது. ஸோ பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ வெரி மச். நைஸ் சேட்டிங் வித் யூ. நிறைய பேசலாம் உங்ககிட்ட. மேபி இன்னொரு தடவை வந்து கண்டிப்பாக பேசலாம். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஸ்பேரிங் யுவர் டைம் ஃபார் அஸ். ஸோ நன்றி, வணக்கம்.